கொஸ்டின்ல 2 மாலிக்யூல் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 2 மாலிக்யூல்ல எது வந்து அக்வாஸ் KOH கூட வந்து குயிக்கா வந்து ரியாக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மாலிக்யூல் நம்ம வந்து டிரா பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா பென்சீன் பேஸ்டு காம்பவுண்ட் தான் குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பென்சீன் காம்பவுண்ட் வந்து இருக்கு, ஒரு ஃபினைல் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அது என்னன்னா CH2Cl வந்து குடுத்துருக்காங்க. CH2Cl வந்து இருக்குது. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா அக்வாஸ் KOH ரியாக்ட் பண்ண போறோம். அப்ப அக்வாஸ் KOH போகும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த குளோரின் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலா OH வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட் ஆகும் இல்லையா? அப்போ அந்த பென்சீன் ரிங் நமக்கு என்னன்னா பென்சீன் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து CH2OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. இதே இன்னொரு காம்பவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 பென்சீன் ரிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் 2 பென்சீன் ரிங் வந்து இருக்குது. அது நம்ம எப்படி நம்ம டிரா பண்ணலாம்? இந்த பக்கம் ஒரு பென்சீன் ரிங் வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் ஒரு பென்சீன் ரிங் வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து ஒரு CH, இங்க Cl வந்து இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு பென்சீன் ரிங் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து அக்வாஸ் KOH ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த Cl போயிட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எதுல வந்து ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 மெத்தட்லுமே முதல்ல நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து நமக்கு வந்து வெளியில போகணும். குளோரின் வந்து வெளியில போகும். அப்புறம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா OH மைனஸ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன பண்றாங்க, Cl மைனஸ் வந்து நமக்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். CH2 இங்க வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இதுவும் நமக்கு வந்து ஒரு கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சாரி, இங்க ஒரு CH வந்து இருக்கு இல்லையா? இங்க நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு என்னன்னா இங்க வந்து ஒரு கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இங்க குளோரின் வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க நமக்கு கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கான இன்டர்மீடியேட், இது செகண்ட் கார்பனுக்கான இன்டர்மீடியேட். அப்ப நமக்கு என்ன OH வந்து நமக்கு வந்து இதுல வந்து நமக்கு ரியாக்ட் ஆகணும். அப்ப இதுல எதுல வந்து OH வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ல தான். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜ்ல எது வந்து மோர் ஸ்டேபிள்னு பார்க்கணும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், இந்த பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு என்ன ஆகும், இந்த பென்சீன் ரிங்குள்ள போய் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த பென்சீன் ரிங்குலயும் போய் நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு மாலிகுலுக்கு நிறைய ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த காம்பவுண்ட ஒண்ணா கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்ப அந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்போ இது OH மைனஸ் வர்ற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ OH மைனஸ் வந்து மெதுவா வந்தா கூட இதுல ரியாக்ட் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கனால வெளியே போன குளோரின் மறுபடியும் வந்து ஒட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது பிளஸ் Cl மைனஸ். அப்போ இது வந்து இந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளா இருக்கனால OH வந்து எப்போ ப்ராப்பரா வந்து மீட் பண்ணுதோ அப்போ அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அங்க ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ நமக்கு செகண்ட் காம்பவுண்ட் தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நமக்கு வந்து ஹைட்ரலைஸ் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்கும்.